எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஃபிலிம் டுடே. எல்வின் சார் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக கால் பண்ணியிருந்தாரு. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆடிஷன்லாம் எடுக்கணும், இந்த படம் இந்த கேரக்டர் வந்து அக்கா கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர், நீங்கள் ஃபேமிலியாக ஒரு 4 சிஸ்டர்ஸ் பண்ணணும் மதரோட சேர்ந்து. அதுக்கு அடுத்த நாள் பேசிட்டு ஃபோன் மட்டும் பேசிட்டு சொன்னார், இல்லை ஐ திங்க் யூ ஆர் த ரைட் சாய்ஸ், நீங்கள் வந்துருங்க அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு கூலான டைரக்டரை நான் பார்த்ததே இல்லை. கோவமே வராதவருக்கு. நாங்கள்லாம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் விவர் ஷார்ட் போயிட்டே இருக்கோம், ஆனால் நாங்கள் சிரிச்சுட்டே இருப்போம், கதை பேசிகிட்டு இருப்போம், எதுவுமே இல்லை. ஆஸ் த சினிமாட்டோகிராஃபர் ரைட்லி செட், நாங்கள் ஷார்ட் முடிஞ்ச அப்புறம் கூட யாருமே வேறு இடத்துக்குலாம் போக மாட்டோம், அதே இடத்துல உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம். வி பாண்டட் லைக் அ ஃபேமிலி. ஐ திங்க் தட் ஹெல்ப். அந்த கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கும். அண்ட் திரையுலகின் காமெடி ஜெயண்ட்ஸ் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட டு ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் சச் பீப்புள், ஐ திங்க் ஐ எம் ரியலி வெரி பிளெஸ்ட். தேங்க்யூ எல்வின் சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரோபோ சங்கர் சார் கூட நாங்கள் அந்த வீட்டில் அந்த சீன்ஸ்லாம் பண்ணும்போது எங்களை அறியாமே சிரிச்சிருவோம். ஏன்னா யூனோ வாட் அ காமெடி ஜெயண்ட் ஹி இஸ். அவருடைய டைமிங்லாம் எங்களுக்கு அவர் பார்த்த உடனே அப்படியே எங்களை அறியாமலே நாங்கள் சிரிச்சிருவோம். கட்டுன்னு சொன்ன அப்புறம் கூட சில நேரத்தில் சிரிச்சுட்டே இருந்தோம். நாங்கள் அவ்வளோ வி ஹேட் ஸோ மச் ஆஃப் ஃபன் டியூரிங் த ஃபில்மிங். அண்ட் மோகன் வைத்யா சார், கஞ்சா கருப்பண்ண, எல்லாருமே, இமான் அண்ணாச்சி, அவங்க கூடலாம் நான் நடிக்கலை, எங்களுக்கு சீன்ஸ் இல்லை. பட் ஓவரால் இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ட்ரீட். எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம். நோ பேகேஜ், நோ இமோஷனல் பேகேஜ், நோ சீரியஸ் ட்ராமா, ஃபன் அண்ட் ஃபன். ஸோ ஒரு சம்மர் ட்ரீட், ஐடியல் ட்ரீட். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள், இந்த மூவியை சப்போர்ட் பண்ணுங்கள். இட் வில் பி அ ஹியூஜ் திங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தம்பி ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் இந்த படத்தோட இயக்குனர் எல்வின் அவர்கள், அதாவது சார்லஸ் ரெனால்டு சினிமாவை கண்டுபிடித்தார். தாமஸ் ஆல்பா எடிசன் அவர்கள் அதை தொடர்ந்து மோஷன் பிக்சர்ஸை கண்டுபிடிச்சார். அதன் பிறகு லூமியோ பிரதர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே, அந்த பேர் வரிசையில் போசர் ஜே எல்வின். அருமையான ஒரு இயக்குனர். நான் ஒரு 178 இயக்குனர்கிட்ட பணி செஞ்சிருக்கிறேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளையும் 260 படம், 178 டைரக்டர்கிட்ட நான் வந்துட்டு வேலை செஞ்சுருக்கிறேன். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல், எதையும் போட்டு குழப்பிக்காமல், சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குற இயக்குனர் நம்மளுடைய இயக்குனர் எல்வின் அவர்கள். ஏன்னா தயாரிப்பாளரும் அவங்க மிஸ்ஸஸ் தான். ஒரு தயாரிப்பாளர் மிஸ்ஸஸ்னாலும் இவர் தான் அதில் ஃபுல் எஃபர்ட் போடணும். ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் 2000 ஒரு படம் பண்ணேன், காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். 2006 ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸ்டேட் அவார்டு மட்டும்தான் வாங்கிச்சு, மற்றபடி பணம்லாம் வரல. அந்த படம் எடுக்கிறதுக்கு பணம் எவ்வளவு கஷ்டம். அவரே தயாரிப்பாளர், அவரே இயக்குனர். அப்போ எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தைய நம்ம வந்து பெற்று எடுத்து அதை படிக்க வச்சு, அதை டாக்டருக்கு படிக்க வச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷம் நிச்சயமாக 9ஆம் தேதி காலையில் மொதல் ஷோவில் அவருக்கு வரும், நிச்சயமா வரும். ஏன்னா எவர் கிரீன் காமெடிங்கிறது எப்போதுமே காமெடி ஜெயிக்கும். அதுக்கு உதாரணம் நம்மளுடைய சுந்தர் சி சார் கூட எடுத்துக்கலாம். எத்தனையோ புதுமுக இயக்குனர்கள் இன்னைக்கு வந்தாலும் கடந்த 30 வருஷமா இன்னைக்கும் எவர் கிரீனா இருந்துட்டு இருக்காரு பாருங்க, அந்த காமெடியை கையில் வச்சுக்கிட்டு. அதே போல நம்மளுடைய எல்வின் சார் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அது மட்டும் கிடையாது, கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் நடிச்சிருக்கிறார். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் எப்படிலாம் இருப்பார், எப்படி வெள்ளந்தியா இருப்பார் அப்படிங்கிறதுலாம் தம்பி ரோபோ சங்கர் அது வந்து இதில் வந்து அருமையாக வாழ்ந்துருக்கிறார். ஏன்னா என்னைய வந்து இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் இயக்குனர் என்னைய காட்டியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதை இப்போ சொன்னால் தெரியாது, நீங்கள் படத்தில் பாருங்கள், அந்த காமெடி வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்துக்கு பிறகு எனக்கு நிறைய காமெடி கேரக்டர்ஸ் வரும். அதுக்கு இயக்குனருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி பட்டாளங்கள். அதில் வந்து அண்ணாச்சி, இமான் அண்ணாச்சி இருக்கிறாப்புல,
அண்ணன் கஞ்சா கருப்பண்ணன் இருக்கிறாப்புல, நம்ம கோவை பாபு இருக்கிறாரு, எங்களுடைய மூத்தவர் தூர்தர்ஷன் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கிற அண்ணன் மோகன் வைத்தியா இருக்கிறாரு. நல்லா கஞ்சா கருப்பண்ண நல்லா பலமாக கைத்தட்டுங்க. சீனியர் மோஸ்ட் அவர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா சார் இருக்கிறாரு, நமோ நாராயணன் இருக்கிறாங்க. ஸோ என்னைய இந்த படத்தில் இவர் எப்படி இவ்வளவு காமெடி நடிகர்கள் இருக்கும்போது என்னைய எப்படி இவர், நம்ம எப்போதுமே போலீஸாக தானே நடிப்போம். 260 படம் நடிச்சிருக்கிறேன், அதில் 200 சொச்ச படம் போலீஸு. ரொம்ப ஈஸி போலீஸாக நடிக்கிறது. போனோமா குரலை உயர்த்தி பேசுனோமா 2 அடி அடித்தோமா, ரொம்ப ஈஸி. பட் இதில் நான் போலீஸாக தான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதில் நம்மளை எப்படி காமெடியாக வேலை வாங்கியிருக்காருன்னா உண்மையிலே டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர், என்னுடைய உறவினர், அதே மாதிரி என் பக்கத்து ஊர் ரோபோ சங்கர் அவர்களுக்கு படத்தில் ஹீரோவாகத்தே இருந்திருக்காரு. நான் நண்பராகத்தே இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன், இயக்குனருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணாச்சி போனாலே அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹோட்டலும் நாட்டுக்கோழி இருக்கோ இல்லையே அவங்கள அடிக்க வச்சு சமைச்சே கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி என் மூத்தவே பெரியவே மோகன் வைத்தியா, அவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மீஜர் ராஜேந்திரனே, அதே மாதிரி கோவை பாபு, அப்புறம் ராஜா, இது கேமராமேனு எங்களை ரொம்ப அழகாக அந்த படத்தில் காட்டியிருக்காரு. நீங்கள் பேசுகிறதாங்க டைலாக்கு, டைரக்டர் எழுதி கொடுக்குறதா பேச மாட்டியே, உங்கள் நோக்கத்துக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவார். வில்வில் சாரை பற்றி நான் இங்கே நிறையா சொல்லணும். ஏன்னா நல்ல ஒரு மனிதர். 1 மணியாக இருந்தாலும் ஃபோன் எடுத்து, அண்ணே உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பார். அப்போ நான் சொல்லுவேன், அவர்கிட்ட சில நிறைய குறைகளை சொல்லுவேன். எனக்கு சாப்பாடு வந்துருச்சு, மோகன் வைத்தியா பெரியவனுக்கு தான் சாப்பாடு வரல, வேகமாக அவனுக்கு கொடுத்து விடுங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்படி அதே மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் சொல்லிக்கிறேன்னு அதை அவரை மறந்துட்டு தப்பாக நினச்சிக்கிறாதிய, நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த அக்கா, நீங்கள் அவங்க ரோவோக்கு அக்காவை நடிச்சிருக்கீங்களா, அவங்க பேசுனதுனா கரெக்டு, கொஞ்சம் இங்கிலீஷில் அதிகமாக பேசுகிறாங்க, அதுதான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா தமிழில் பேசியிருக்கலாம், கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்கக்கா அடுத்த படத்தில். ஏன்னா பேசினியே கொஞ்சம் இடையில இங்கிலீஷ் வந்துச்சு. ஏன்னா இந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு அலர்ஜி. தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை, அதை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அதே மாதிரி மீச ராஜேந்திரனே நல்ல கண்டென்ட் சொல்லிட்டு போனார். இந்த கண்டென்ட்டுக்கு பலியாக போகிறது நம்ம மோகன் வைத்தியாரே. நாங்கன்னா ஃப்ரீயாக போயிடுவோம். அவர் பேசும்போது அவனே அப்படி கிளாப்ஸ் பண்ணேன். நிச்சயம் ஏதாவது கல் வந்து விழுகு, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நான் வந்து பேசும்போது சிரிக்கலை, நானும் அண்ணாச்சி குனிஞ்சிட்டேன். அது ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டோம். அப்போ ஒன்று இந்த ஆடியோ லாட்ஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து பழி உடுக்கணும் பார்க்குறாங்களே, நான் நல்லபடியாக இருப்பேன். சுண்டல்லாம் வாங்கி கொடுத்துட்டே சாப்பிடு, தண்ணியை குடி, வேறு என்ன சாப்பாடு வேணுமோ கேளு, வாங்கி கொடுத்துட்றேன். இந்த படத்தை பற்றி பேசுகிறோம்னா நிறையா பேசணும். ஏன்னா வில்வில் சாரோடைய மனைவி வந்து ப்ரொடியூசராக இருக்காங்க. அவங்க உண்மையிலே வந்து எல்லாரும் மனைவியை வந்து ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும், கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் முதல் முறையாக மனைவியை வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு. இன்னும் அவர் மனைவியை வந்து ஒரு டைரக்டராகவும் அவர் கொண்டுக்கிட்டு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்கன்னா டைரக்டராக வந்தாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நிறையா வேலை கொடுப்பாங்க. எனக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, என்னுடைய செல்லமான மூத்தவனுக்கு மோகன் வைத்தியாவுக்கு நிறையா படம் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த அம்பி படத்தை பார்த்துட்டு நிறையா படம் அவரை கூப்பிட்டு இருக்கிற இயக்குனர் ஃபுல்லாக கமிட் பண்ணுங்க, அதோடு சேர்த்து எங்களையும் கமிட் பண்ணிக்கிறங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். ஃபர்ஸ்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றிகள், வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. மேடையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எல்லாருக்கும்.
அம்பி சேது படத்தில் என்னோட பேர் அபித குச்சலாம்பாளோட மாமா, அவளை கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை அம்பிங்கிற அந்த பேரில் நடித்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா அன்னியன் படத்தில் விக்ரம் வந்து அம்பியாக நடித்தார். இப்போது சேதுவில் இருந்த அம்பி இப்போ அம்பி படத்துலேயே நடிக்கிறேன் அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்தது. எல்வின் பாஸ்கர் சார் வந்து நான் டைட்டில் கேட்டப்போ சொல்கிறேன் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அம்பின்னு சொன்னோடனே ஆஹா என்னோட பேர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். எல்வின் சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு அவரோட கூட இது வந்து 3rd மூவி, 3வது படம் எனக்கு. தேங்க்யூ வெரி மச் பாஸ்கர் சார், தேங்க்யூ வெரி மச். அவரோட ஃபஸ்ட்டு மூவிலையும் ஒரு கேரக்டர் பண்ணினேன். பட் somehow அந்த கொரோனா பீரியட்னால அந்த படம் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு சாருக்கு. அடுத்தது வந்து ரூல் நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லர் மூவி, ஃபுல்லாக கேரளாவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அதில் வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர், ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி, ஹீரோயினோட அப்பாவை பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சீரியஸான கேரக்டர் அது ஆக்சுவலி. பட்டு அம்பி படத்தில் 3rd மூவியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை வந்து ஏதோ நம்பிக்கையில் என்னை கூப்பிட்டு தைரியமாக காமெடி பண்ண வச்சுருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார் அதுக்கு. ஸோ இனிமேல் நிறைய காமெடி மூவிஸ் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்கள் மூலியமாக. ஸோ எனக்கு பாஸ்கர் சார் வந்து எப்படின்னா ஒரு டைரக்டராக இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுவார், மோகன் சார் எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன், நான் வரேன், வீட்டுக்கு வரேன் அப்படிம்பாரு. உடனே ஏதாவது சமைச்சு வைப்பேன் சார் வருன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அடிக்கடி வந்துட்டு அவங்க டீமோட வந்து நம்ம வீட்டில் இருந்து டிஸ்கஷன்லாம் பண்ணி எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒரு டைரக்டர் நம்ம வீட்டில் வந்து உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து பல வருஷங்களாக தனியாகவே இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும், பிக் பாஸ்லலாம் நிறையா சொல்லியிருக்கேன், யூடியூப்லலாம் நிறையா சொல்லியிருக்கேன் என்னோடய லைஃப்பை பற்றி. எனக்கு இந்த மாதிரி அவங்க டீமாக ஒரு 7-8 பேர் வரும்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம ஒரு ஃபேமிலியோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் அடிமை, நண்பர்கள் அப்படின்னாலே அடிமை. அதனால் இந்த அம்பி படத்துலையும் வந்து நடிக்கும் பொழுது கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டும் நிறைய கலாட்டா கிண்டல்கள்லாம் பண்ணுவாங்க. பரவாயில்ல, ஏன்னா அவங்களாம் டிவியில் வரும்பொழுது எவ்வளோ கிண்டல்கள்லாம் பண்ணிக்கிட்டு அவங்களே வந்து கலாய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் பண்ணும்போது பரவாயில்ல, நம்ம கலாய்க்கிறதுக்குன்னு நம்மளை ஒருத்தனை கடவுள் படைச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பேன் நான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா எப்போவுமே நம்ம சீரியஸாக ரொம்ப அப்படியே இதுவாக இருந்தால் தான் பிரச்சனை. நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டோன்னா அதில் வந்து பிரச்சனை இருக்காது. இப்போ கூட கஞ்சா கருப்பு ஏதோ சொல்லிட்டு இருந்தா, கல் விழும் மண் விழும்லாம் சொல்லிட்டு இருந்தா. என்ன ஒன்றும் புரியல, சிரிச்சுக்கிட்டே சொன்னார். சார் உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சுதா? பாபு புரிஞ்சுதா? எனக்கு அப்புறமா சொல்லுமா. ஓகே, ஏதோ கல் விழும் அப்படின்னாரு. இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தவரில் சுண்டல் வாங்கி தந்தேன் அப்படின்னாரு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அதை சாப்பிடக்கூடாது, அங்கேயே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எனக்கு பெரிய பெருமை, ஃபஸ்ட்டு அதை சொல்லியே ஆகணும், ரோபோ சங்கர். ஸோ நிறைய டிவியில் அவரை பார்த்து ரசித்து, அவருடைய காமெடியெலாம் பார்த்து சிரித்து வயிறு வலித்து, சினிமாலேயும் அவருடைய காமெடியெலாம் பார்த்து அவரோட கூடவே நடிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு வருமா, அவரை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருமா அப்படின்னு நினச்சிக்கேன். நம்ம இமான் அண்ணாச்சியை கூட நான் பார்க்கும்பொழுது, அவருடைய டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்க கூடலாம் நம்மளுக்கு வந்து வருமா வாய்ப்பு அப்படின்னு நினச்சிருக்கேன். அது இந்த படத்தில் வந்து அது நிறைவேறினப்போ ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே வந்து கதைக்கு ஏற்ற கதாநாயகன் இருந்தால்தான் அந்த கதை நல்லாயிருக்கும், அந்த திரைப்படமும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அம்பி படத்தில் உள்ள கதைக்கு ரோபோ சங்கர் அவர் தான் ஆப்டான பர்சனாக இருப்பாருன்னு அவரை வந்து கதாநாயகனாக எல்வின் சார் போட்டது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ஏன்னா ஸ்பாட்டில் அவர் நடிக்கும்போது நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், ரோபோ சங்கர் நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி இயக்குனர் பின்னாடி தான் நிற்பேன் எல்லா படத்துலையும். கே பாலச்சந்தர் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், சங்கர் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், பாலா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், நாகா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், திருச்செல்வம் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், எல்லார்கிட்டையும் நடிச்சிருக்கேன். எல்லார்கிட்டையும் நடிக்கும்போதும் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நான் எடுத்துப்பேன். நான் நிறைய விஷயங்களை எடுத்துப்பேன். இன்றைக்கி என்ன ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னால் கூட அந்த அளவுக்கு என்கிட்ட ஒரு தைரியம் இருக்குது, டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை கற்றுப்பேன் நான். அந்த மாதிரி ரோபோ சங்கர் நடிக்கும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப ரசிப்பேன் நான் அவருடைய
காமெடி ஆகட்டும், அவருடைய ஜோக்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப ரசிப்பேன். அதே மாதிரி ஷூட்டிங் வந்து சங்கராபுரம் ஊரில் நடந்தப்போ அந்த ஊர் மக்கள் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப 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 டிஸ்டர்ப் பண்ணாமல், ரொம்ப வந்து அங்கே வந்து நின்றுக்கிட்டு சத்தம் போடாமல், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக வந்து ஷூட்டிங் பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியாக இருந்தாங்க. எஸ்பெஷலி நம்ம ரோபோ சங்கருக்கு வந்து அவர் அப்போ உடம்பு முடியாமல் இருந்தப்போ ஒரு வீடு ஒருத்தங்க வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ரிச் பீப்புள், அவங்க வீடை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க போயிடுவாங்க வெளியில், நாங்கள் தான் உட்காந்துருப்போம் உள்ளே பேசிட்டு அரட்டடிச்சிட்டு தூங்கிட்டு கத்திக்கிட்டு கிடப்போம் நாங்கள் அந்த வீட்டில். அவங்க வீட்டில் வந்து எங்களுக்கு லஞ்சு டயத்தில் வந்து எங்களுக்கு அந்த அம்மா வந்து அவ்வளோ முட்டையெல்லாம் வர விஷயம் ஆம்லெட்லாம் போட்டு கொடுத்து எங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாகவே எங்களை ஆக்கிட்டாங்க. அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்களாகவே ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடைச்சது பெரிய 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 பாக்கியம்னு சொல்லணும். ஏன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது செருப்பை போட்டு உள்ளே வராதங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோமே அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அதே மாதிரி ரமேஷ் கண்ணா சார், அவருடைய ஒரு அந்த காமெடி பண்ணுற விதம், அவர் வந்து டீச் பண்ணுவார் எங்களுக்கு நடிக்கும்பொழுது. இந்த வைத்தியா இதை இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணுவார். நிறைய அவரும் எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணார் டைரக்ட் பண்ணி. ஸோ நான், கஞ்சா கருப்பு, நம்ம இமான் அண்ணாச்சி எல்லாருமா சேர்ந்து, இன்னும் எங்கள் கூட இருந்த சில ஆர்டிஸ்ட்டும் இங்கே இருக்காங்க, வந்திருக்காங்க, ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஹே, வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு 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 ஃபேமிலியாக தான் இருந்தோம். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஹா, இந்த ஃபேமிலியை திருப்பி எப்படா மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஏக்கமாக இருந்துச்சு. அப்புறம் அடிக்கடி ஃபோனில் பேசுவோம். பாசர் சாரை வந்து ஃபோன் பண்ணி சார் எப்போ சார் படத்தை காட்ட போகிறீங்க, எப்போ சார் படத்தை பண்ண போகிறீங்க, வரும் வெயிட் பண்ணுங்கள், நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக வரும் அப்படின்னாரு. ரொம்ப சூப்பரான டயத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு, லீவு நாள், ஹாலிடேஸ். ஸோ இந்த நேரத்தில் இந்த படம் வர்றது கண்டிப்பாக 100% இல்லை சார், 1000% பெரிய 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 சக்ஸஸ் தான் நம்மளுக்கு கிடைக்க போகிறது, நம்ம எல்லாருக்குமே கிடைக்க போகிறது. உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள்லையும் நாங்கள் இருக்கணும். ரோபோ சங்கர் இனி ஹீரோவாக மட்டும்தான் நடிக்கணும். எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை. அதாவது இப்போ என்கிட்ட வந்து எல்வின் சார் வந்து என் வீட்டில் வந்து கதை சொல்கிறதுக்காக வந்திருந்தாங்க. கதையில் நானே ஒரு படம் பண்ண போகிறேன். சரி, கதை எப்படிண்ணே, இந்த மாதிரி சரிண்ணே, ஹீரோ யாருண்ணே அப்படின்னு. ஹீரோ வந்து ரோபோ சங்கர் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு ஷாக்கு. ரோபோ சங்கர் ஹீரோ பண்ணுறாரா? என்ன எல்லாருமே ஹீரோவை பண்ணுறாங்கனால இவரும் ஹீரோவுக்கு ஆசை வந்துட்டா, அதனால் அவர் ஹீரோவை பண்ண போகிறார். அவருக்கு ஒரு உடம்புக்கு வேறு சரியில்லைங்க, எப்படிங்க அவர் ஹீரோவை நடிப்பார் அப்படின்னு நான் கேட்டேன் சார்கிட்ட. இல்லைண்ணே, நான் வந்து முதல்ல ரோபோ சங்கர்கிட்ட தான் அந்த விவரத்தெல்லாம் சொல்லி, அண்ணே இது எப்படி உங்களுடைய உடல்நலம் அதுக்கு ஒத்துக்குமா அப்படிலாம் கேட்டேன். இல்லைண்ணே நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு அவருடைய கான்ஃபிடெண்ட்டாக அவர் சொன்னதை வச்சு தான் நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னென்னா பத்திரிகை வாயிலாக கேள்விப்படுற தகவல்கள் அதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு ஷாக்கில் தான் இருந்திருப்போம். நிறைய பேர் சொன்னாங்க ரோபோ சங்கரா அவ்வளோதான், ரோபோ சங்கருடைய லைஃபே முடிஞ்சிட்டு அப்படிலாம் சொன்னாங்களே. ஆனால் நான் எல்லார்ட்டையும் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிகிற ஆள் கிடையாடா, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவர் வந்து அப்படி பழையபடி வருவார் அப்படின்னு கடவுள்கிட்ட இப்பவும் நான் வேண்டிக்கிட்டேன். அதே அந்த கடவுள் இன்றைக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ரோபோ சங்கரை நம்ம முன்னாடி உட்கார வச்சுக்கார் அப்படின்னா அந்த கடவுளுக்கு முத நன்றி சொல்லணும். ஷூட்டிங் ஆரம்பித்தது அதே எல்வின் சார் கூட நான் இதான் முதல் படம் பண்ணுறோம். எல்லாம் நாங்கள் டீமே ஒரு ஜாலியான டீமாக அங்கே போன பிறகு தான் எனக்கே தெரிஞ்சது, நம்ம டீமில் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு. இதில் புதுசாலாம் நடிக்கிறாங்க. நம்ம செந்தில்ல, அப்புறம் ஒரு முத்து, அவர் பீரான்லாம் அந்த ஊருக்கார், அவங்களாம் அங்கே வந்து எங்கள் டீமோடு இருக்கும்போது எல்லாருமே நாங்கள் ஒரு அழகான ஒரு ஜாலியான ஒரு டீமாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் இடையில டேரக்டர் கேட்டுக்கிறேன், அண்ணே படம் எப்படி வந்துட்டுருக்கு, நாங்கள் நடிக்கிறது தான் படம்லாம் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்களோ அது வருதா, அதை கொஞ்சம் தயவுசெய்து கவனிச்சிருங்க, நாங்கள் ஒரு ஜாலி டீமோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு, ஆமாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக வருதா அப்படின்னு. அண்ணாச்சி நீங்கள் எவ்வளவு ஜாலியாக இருக்கீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனாலும் நான் என்ன யோசித்து வச்சுருக்கணும் அது வர்ற வரைக்கும் நானும் உங்களை ஜாலியாகவே நான் அந்த சீன்லாம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக அந்த அவருக்கு தேவையான காட்சிகளை படமாக்கியிருக்காரு. படம் அவங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க, நான் இன்னும் பார்க்கல.
ரோபோன்ட்ட இப்போ கேட்டேன், ஏன்னா தலைவா எப்படி நீங்கள் நடிச்சிருக்கீங்களான்னு சொல்லக்கூடாது, படம் மொத்தத்தில் எப்படி நல்லா வந்திருக்கா அப்படின்னா, அண்ணே எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு அப்படின்னு ரோபோனை சொன்னார். அட்வான்ஸ் ரோபோனனுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், ஹீரோ அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர். ஆமாம், இந்த படத்தில் மட்டும்தான் ஹீரோ இல்லை, நான் தொடர்ந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. ஏன்னா ரோபோ சங்கர் வந்தார்னா அவருடைய காமெடிக்கு அப்படி அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அந்த அந்த நகைச்சுவையெல்லாம் காலம் கடந்தும் அதை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரர் அன்பு ரோபோ சங்கர் அவர்கள். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அப்படி ஹிட்டான பிறகும் அடுத்து கதையை கேளுங்க, ஹீரோவாகவும் நடிங்க, காமெடியாகவும் நடித்து எங்களை சிரிக்க வைங்க அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். கண்டிப்பாக அதை செய்வார் நம்புகிறேன். முதல் அண்ணனுக்கு முதல் படம் என்ன படனே? எல்வினே, உங்களுக்கு முதல் படம் என்ன படம் சொன்னீங்க? சக்தி அவர்கள் படம் பேர் ஏதோ செய்தா என்னை அப்படிங்கிறது அண்ணனுடைய முதல் படம். இப்போ வந்து இது 2வது படம். இது 3வது படம். 2 படம் இருக்கோ பாருங்கள். இதை கூட கேட்காம மேடைக்கு வந்திருக்கேன் பாருங்க. ரூல் நம்பர் 4 அது 2வது படமா? ஆமாம், 3வது படம் அம்பி. பரவாயில்ல. இந்த அம்பி வந்து கண்டிப்பாக அது கதை எப்படிங்கிறது நான் சும்மா கதை சொல்லலாம், எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் கதையை நான் சொல்கிறேன். என்ன ஒரே லைனில் சொல்கிறதா இருந்தால், அந்த கதாநாயகன் வந்து ஒரு குழந்தை. அம்பிங்கிறது வந்து அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதுக்கு யார் கரெக்டாக இருப்பா அப்படின்னா அது அவர் ரோபோ சங்கர். அப்படின்னோடனே அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் தான் விவசாயம் சரியான ஒரு ஆளை தான் அந்த ஹீரோவை தேர்ந்தெடுக்கார் அப்படின்னு சொல்லி படம் முழுவதும் வந்து ஒரு குழந்தை என்னென்னலாம் செய்யுமோ அதையெல்லாம் தன்னுடைய அற்புதமான உடல் மொழியில் அருமையாக உங்களை எல்லாரையும் கவர்ற விதமாக, நீங்கள் எல்லாம் ரசிக்கிற விதமாக தந்திருக்க படம் தான் அம்பி. இதில் நம்ம சொல்கிற விஷயங்கள் நிறையா பேசலாம். இதெல்லாம் நம்ம ஆடியோ லாஞ்சில் பேசலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ராஜேந்திரனை, கோவை பாபு அவர்கள், நம்ம சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேருந்தே அண்ணன் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? சினிமா அண்ணே கண்டுபிடிச்சது யாருண்ணே சினிமாவை? நீங்கள் சார்லஸ் ரெனால்டு தானே? கூடவே அண்ணன் பேரை எழுதிடுங்க, மோகன் வைத்தியா, சார்லஸ் ரெனால்டு 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், இப்படி கிட்டத்தட்ட ரொம்ப ஜாலியாக நாங்கள் எடுத்த படம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இறைவனை வேண்டிக்கிடுங்க. பத்திரிகையாளர்களும் நல்லபடியாக எழுதுங்க. நேரமின்மை காரணமாக இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்குது. அது வந்து நான் அடுத்த மேடையில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும். தயாரிப்பாளராகணுன்றது இருந்தது. அது நான் ஃப்ரம் திருச்சி. நான் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் கியூசியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், குவாலிட்டி கண்ட்ரோலராக. எழுத்து தான் என்னுடைய பேஷன், எழுதணுன்றது தான் ஆர்வம். 2002 என் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மீடியாவுக்குள்ளே வந்தேன். தொட்டி ஜெயான்னு ஒரு படம், முகவரி துரை அவர்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பளித்தார், அவருக்கு நன்றி. அடுத்து சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும் நன்றி. நான் பணியாற்றிய இயக்குநர்கள் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களுக்கு நன்றி. அவர் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன், அங்கே தான் நான் சினிமாவை கற்றுக்கிட்டேன். ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிற ஆர்வம் எனக்கு அங்கே தான் வந்தது. அப்புறம் என்னுடைய மனைவி கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு என்னுடைய நல்லா எழுதுகிறேன்னு அந்த ஒரு என்கரேஜ் தான். குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது நான் ஃபஸ்ட்டு ரோபோவை போய் மீட் பண்ணும்போது நான் ரோபோ மூலிமா, ரோபோவோட ஃப்ரெண்டு ஒரு ஹீரோ, அவருக்கு தான் சொல்லலான்னு நான் ரோபோவை மீட் பண்ணேன். ஆனால் மீட் பண்ணும்போது ரோபோ ரொம்ப ஸ்லிம்மாக பார்க்குறதுக்கு நான் வித்தியாசமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டேன் இது ரோபோவே நடிக்க வச்சிடலான்னு. அடுத்த நாள் போய் ரோபோட்ட சொன்னேன், ரோபோ நீங்களே இந்த படம் ஹீரோவாக பண்ணிடுங்கன்னு. முந்தின நாள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வராரு. அந்த ஆடியோ லான்ச்சில் டைரக்டர் ஆர்வி உதயகுமார் சார் ரோபோக்கிட்ட, ரோபோ எப்போ ஹீரோவாக நடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் டே நான் போய் ஜி நீங்களே ஹீரோவாக நடிச்சிருங்கன்னு சொல்கிறேன். அவருக்கு பயங்கர ஷாக்கு. ஜி நேற்று தான் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னார் எப்போ ஹீரோவாக போகிறீங்கன்னு, நீங்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறீங்களேன்னு. அப்போ இருந்தே 2 பேரும் அடுத்து என்ன மாதிரி இந்த படத்தை கொண்டு போகலாம், என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்லாம் பேசி இவ்வளவு பேரை ரொம்ப ஈஸியாக இருந்தது.
அப்போ ஆர்டிஸ்ட் தான் அவ்வளோ பேர் இருந்தாங்களே அப்படின்னு யோசிச்சா பார்க்குறதுக்கு தான் அப்படி இருந்தது. ஆனால் செட்டில் அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவ், அதை நான் இங்கே சொல்லியே ஆகணும். ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு நான் டென்ஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷனும் பார்த்து டைரக்ஷனும் பார்க்குறது கண்டிப்பாக டென்ஷன் தான். ஆனால் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தும் எனக்கு டென்ஷன் ஆகலை. குறிப்பாக நான் ரமேஷ் கண்ணா சாரை இங்கே நான் சொல்லியே ஆகணும். டேக் ஓகே, அடுத்த ஷாட்டுக்கு லைட் பண்ணணும் போது அங்கேயே தான் உட்காந்துருப்பார், வேறு எங்கேயுமே போக மாட்டார். நமோ நாராயணா சாரும் ரொம்ப கோஆப்ரேட்டிவ். இங்கே அவங்க 2 பேரும் வரலை, நான் அவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து லிரிக் ரைட்டர் அவர் தான். நான் ராசா இந்த படத்துடைய இணை தயாரிப்பாளர். சின்ன சின்ன ஒரு பணப்பிரச்சனை வரும்போதெல்லாம் எனக்கு வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வண்டி அப்படியே நிற்காமல் டக்கு டக்கு டக்குன்னு ஓட வச்சதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. நான் இந்த இடத்துல நான் அது நன்றி சொல்லி ஆகணும். வந்து அதே மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு டிஎன் ஸ்ரீனிவாசன் சார், அவர் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸில் இருக்கிறவர் சினிமாவில். அவர்கிட்ட போய் சொன்ன உடனேவே அவர் வந்து மூவி நல்லாயிருக்கு, நான் இதை கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்த்துடலான்னு பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக டிஎன்எஸ் சார் தான் பார்த்தாரு. ஒரு நல்ல இடத்துக்கு இந்த படம் வந்ததுக்கு காரணம் டிஎன்எஸ் அவர்கள். அவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து எஸ்பிச்சர்ஸ் சீனு சார் ரிலீஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாடு தியேட்டரிக்கல். அவருக்கும் நன்றி. படம் பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு, உடனேவே சொல்லிட்டாரு, சார் நல்லாயிருக்கு, நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் ரோபோ சொல்லவே வேணாம். நான் என்ன ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கணும், அது எங்கேயுமே அது ஒரு காமெடியனாக தெரியவே கூடாது, இந்த கேரக்டராகவே தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது கடைசி வரைக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் கேரக்டராகவே தான் இருந்தார். அந்த அம்பிங்கிற கதாபாத்திரமாகவே தான் அந்த கடைசி வரைக்கும் அவர் இருந்தார். எங்கேயுமே அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் அவர் பண்ண ஒரு காமெடியோ அந்த மாதிரி எந்த ஒரு சாயலுமே இல்லை, அந்த கேரக்டராகவே கடைசி வரைக்கும் பண்ணினார். அவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி. அடுத்து அம்பி 2 போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது இந்த கண்டென்ட்லேயே. அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் மே 9 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் படத்தை ப்ரெஸ் ஷோ 8ஆம் தேதி இருக்கும், எல்லோரும் வாங்க, படம் பாருங்கள், நல்ல ஒரு விமர்சனம் தருவீங்கன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே இருக்க ஏதாவது பேர் விட்டுட்டா சொல்லிடுங்க. சங்கராபுரம் மக்கள், கள்ளக்குறிச்சி மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஷூட்டிங்கில். ஒரு வீடு கேட்குறோம், அந்த வீடை வந்து காலையில் கொடுத்துட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க ஈவினிங் வரைக்கும், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம இங்கே சொல்லியே ஆகணும், அவ்வளவு கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. குறிப்பாக வந்து என்னுடைய நண்பர் ரிஷி சார், அவருக்கு நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். படம் ரிலீஸ்னு வரும்போது எனக்கு அப்பயும் ஒரு சின்ன ஒரு தேவை, பண தேவை இருந்தது. இம்மிடியேட்டாக அவர் வந்து எனக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்தார். அவருக்கும் ராஜா முகமது அயூப் சார் அவர்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கேயுமே ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வராமல் பார்த்துக்கிட்டது நண்பர்கள் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்திருக்காது, இந்த அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்திருக்காது. அதனால் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரிஷி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வந்து அயூப் சாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லுங்கள். வந்து அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி விழாவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிய வணக்கம் ஆயிடுச்சு இப்போது. ஏன்னா ஒரு 5 நாள் டே அண்ட் நைட் ஷூட்டு. இப்போ கூட சாங் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வர்றேன். திரும்ப இப்போ கோயம்புத்தூர் போகிறேன். அதனால் எப்படின்னா ஒரு 3 வருஷமாக ஒரு வண்டி வந்து ஒரு அப்படியே அடப்பட்டு கிடந்து அதை எஃப்சி பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேக் ஓவர் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு. ஸோ ஒரு 2 வருஷம் ரொம்ப சிக்காக இருந்து ஜாயின்டிஸில் படுத்திருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுத்ததுன்னா என்னுடைய அன்பு இயக்குனர், நான் செல்லம்மா வாத்தியார்னு கூப்பிடுவேன். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இந்த மாதிரி நிறைய ரௌத்திரம் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த கோகுல் சார், சிங்கப்பூர் சலூனில் எனக்கு ஒரு பெரிய என்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு
நிறைய மேடைகளில் ஒரு நகைச்சுவை நாயகனாக ஓரமாக இருந்த என்ன சென்டர் ஃபிகர் ஆக்கிய இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவர் வந்து கதை சொல்லும்போது முதல்ல அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது எந்த ஹீரோவை போடலாம் அப்படின்னு தான் என்கிட்ட வந்து கேட்டார். ஆர்யா, ஜீவா, யார்கிட்ட போய் கதை சொல்லலாம் ஜி, சொல்லுங்க ஜி அப்படின்னு. ஆனால் அதே கதையை என்கிட்டையும் சொல்லி என்னைய ஹீரோவாக்கு வரணும் அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பரிணாமத்தை கொடுத்தது வந்து இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. அண்ட் தயாரிப்பாளர் சகோதரி பிரசாந்தினி அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என் கூட பயணித்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்ட மேடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் மீடியா பீப்புள், நீங்கள் இல்லைன்னா வந்து எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் முன்னாடி நான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். பட் இன்றைக்கி அதை தாண்டி கிட்டத்தட்ட நானும் சினிமாவுக்கு வந்து 2001 கிட்டத்தட்ட 25 வருட காலத்துக்கு பிறகு ஒரு மேடை கலைஞனாக இருந்து நகைச்சுவை கலைஞன், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், டான்ஸர், ஆங்கர், பெர்ஃபார்மர் இப்படிலாம் தாண்டி இந்த படத்தில் வந்து கதையின் நாயகன். அவ்வளோதான், ஹீரோலாம் கிடையாது. கதையின் நான் எப்போயுமே அடிக்கடி சொல்கிறது தான், நம்ம வண்டி எப்போயுமே டெல்லி கணேஷ், ஒரு வி.கே. ராமசாமி, ஒரு வெண்ணிலடாய் மூர்த்தி, இதை தான் என்னுடைய மைண்ட் தாட்டு. அதுதான், அந்த வண்டி தான் வந்து 85 வரையும் ஓடும். 85 வயசு வரை அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஹீரோன்னு போயிட்டு இப்போ சொன்ன மாதிரி அடுத்து நான் ஹீரோவாகத்தான் பண்ணுவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா அது இந்த படத்துக்கு கதையின் நாயகன். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, நான் அப்போ இருந்த கண்டிஷனில் என்னால் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் நிற்க முடியாது, கேர் ஆயிடுவேன். எனக்கு டயத்துக்கு அந்த மருந்து கொடுக்கணும், நாட்டு மருந்து, கஷாயம். இப்போ வரையும் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரையும் பத்திய சாப்பாடு தான். வீட்டில் இருந்து ஷூட்டிங் போனால் கூட, ப்ரோக்ராம் போனால் கூட வீட்டில் இருந்து அந்த பழைய கஞ்சி, வெங்காயம், இதுதான் என்னுடைய சாப்பாடு. ஸோ அதை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து அப்போ எப்படி வந்து இயக்குனருக்கு வந்து மனைவி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களோ அது மாதிரி என்னை கரம் பிடிச்சதுலேருந்து இந்த நிமிடம் வரை என்னை பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு, டயத்துக்கு என்ன வேணுமோ கொடுத்து, என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு, என்னை பெரிய ஒரு டேக் ஓவர் பண்ணி மீண்டும் மறுபடியும் ஒரு எல்லாரும் அண்ணாச்சி சொன்ன மாதிரி ரோபோ சங்கருக்கு முடிஞ்சு இனிமேல் அவ்வளோதான். நான் காதுக்கு இதை கேட்டிருக்கேன், நம்ம சினிமா வட்டாரத்தில் அடுத்து ரோபோ தான் போல், அவ்வளோதான் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி மீண்டும் என்னை களம் இறக்கிய என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில். ஏன்னா தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து தாரமே ஒரு தாயாக வந்த மாதிரி இப்போ வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ ரொம்ப ரொம்ப அவளுக்கும் இந்த இடத்துல நன்றி, என் மகளுக்கும் நன்றி, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி. குறிப்பாக இந்த படத்தில் வந்து அந்த பாட்டு பாடிய ஆஸ்கார் நாயகன், மரியாதைக்குரிய கீரவாணி சார், அண்ட் ட்ரம் சிவமன் என்ன, அண்ட் மற்ற ஜி.வி. பிரகாஷருடைய மனைவியார், அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் இசையமைப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கெல்லாம் வந்து அந்த பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணுறக்குள்ள நான் பரிதவிச்சிட்டேன். மேடையில் நான் சும்மா வந்து பேச விட்டால் என்ன வேணாலும் பேசிடலாம், ஆனால் ரொமான்ஸுன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து தூக்குறக்குள்ளே படாத பாடு விட்டு போனேன். ஆனால் டைரக்டர் 4 தடவை தூக்கி இறக்கிட்டார். இல்லைங்க, இப்படி தூக்குங்க, இப்படி தூக்கி சோமோஸில் இறக்குங்க ரோபோஜி அப்படின்னு. அந்த வாக்கிய வரப்புக்குள்ளே நானே கிருகிருன்னு அப்பப்போ பிபி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் கடும் வெயில், மொட்டை பாறை, இதில் ஓடி வாங்க, இதில் சறுக்கிக்கிட்டு வருவா, இப்படி பிடிங்கன்னா என்னையை பிடிக்கிறதுக்கே 2 பேர் வேணுமையா, இதில் அந்த பிள்ளைய வேற பிடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு. பட் அதையும் தாண்டி ரொம்ப அழகாக அந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா எனக்கு வந்து அடுத்த ஹீரோவாக ஒரு பரிணாமம் அப்படின்னும்போது சங்கர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சங்கராபுரம் அந்த ஊர் மக்கள் என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. என்னை மட்டும் இல்லை, ஹோல் டீமையுமே
சாப்பாடுலேருந்து எல்லாமே அவ்வளவு அழகாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஊர் மக்களுக்கு நன்றி. அதே மாதிரி நிறைய மேடைகளில் ஒருத்தருக்கு நன்றி சொல்வேன். இந்த மேடையிலையும் அவருக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வரும் பொழுது நான் வந்து மேடை கலைஞனா அவ்வளோ பிஸி. நான் இதுவரையும் கிட்டத்தட்ட மேடையில் மைக் பிடிச்சி இதோட 33 ஆண்டுகள் ஆகுது. 33 வருஷம் கடந்து மேடையில் மைக் பிடிச்சி நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 18,000 மேடைகளுக்கு மேல் நிகழ்ச்சி பண்ணிட்டேன். அப்படி பிஸி. ஒரு நாளைக்கு 9 ஷோ 10 ஷோ பண்ண ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போலாம். ஏன்னா 1/2 அன் ஹவருக்கு ஒரு ஸ்டேஜ். காலையில் சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்புனேன்னா நைட்டு 2 மணிக்குள்ளே 10 ஷோ முடிச்சுட்டு வந்துடுவேன். சம்பளம் 100 ரூபா 150 ரூபா தான். ஆனால் 10 ஷோ முடிச்சுட்டு விடிய காலம் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது இப்போ கலக்கப்போகுது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க விஜய் தொலைக்காட்சியில். அப்போ எனக்கு அன்பு அண்ணன் பாஸ்கரன், பாஸ்கரன் அண்ணன் வந்து ரொம்ப வருஷம் பழக்கம். அண்ணன் வந்து டேய் தம்பி இது வந்து ஒரு தடவை ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு போ அப்படின்னாரு. அண்ணே எதுக்குன்னு வந்தால் ஒரு எபிசோடு வரும் அவ்வளோதான். ஆனால் அந்த நேரத்தை விட்டுட்டா ஒரு 3 நிகழ்ச்சி பண்ணால் எனக்கு 300 ரூபா வந்துடும்ண்ணே, நான் போகிறேன்னே அப்படின்னேன். இல்லைடா ஒரு 5 நிமிஷம் ஆடிஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போ, நீ கமல் சார் மாதிரி விஜயகாந்த் சார் மாதிரி பேசிட்டு மட்டும் போ, அதுக்கப்புறம் வருது வல்லவரை பார்த்துக்கலான்னு என்னை கையை பிடிச்சி தரத்தரன்னு இந்த ஸ்கூல் பிள்ளையில் கொண்டு போய் விடுற மாதிரி என்னை உள்ளே தள்ளி விட்டு ஒரு 5 நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண வச்சார். அந்த 5 நிமிடம் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த மேடையில் நிற்கிற வரையும் என்னை வந்து உலகம் ஃபுல்லாக காமிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பாஸ்கரனே. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே.